பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தை தடை செய்யும் நெதன்யாகு. சுகாதார பேரழிவு, காசாவில் நீரில் பரவும் நோய். ட்ரம்புக்கு எதிராக வெடித்து கிளம்பிய எகிப்து. அதிகாரிகளின் மரணங்களுக்கு பழி வாங்குவேன், ஷேக் ஹசீனா உறுதி. 48 மணி நேரத்தில் நாடு கடத்தப்பட்ட 170 பாகிஸ்தானியர்கள். சீரற்ற காலநிலை, கனடாவில் தலைகீழாக விழுந்த விமானம். முதியோர்களுக்கு சீனா உருவாக்கிய சில்வர் புகையிரதம் வெளியான காரணம். இஸ்ரேலிய அதிகாரிகள் UNRWA நிறுவனத்தை தடை செய்யும் சட்டங்கள் இயற்றப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையிலிருந்து அதன் சர்வதேச ஊழியர்களை வெளியேற்றிய பின்னர் காசாவில் UNRWA தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பிலிப் லாசரணி தெரிவித்துள்ளார். திங்களன்று கெய்ரோவில் பேசிய லாசரணி, UNRWA இப்போது குறிப்பிடத்தக்க செயல்பாட்டு சவால்களை எதிர்கொள்கிறது என்றும், ஆனால் நமது பாலஸ்தீன ஊழியர்களின் தைரியமும் அர்ப்பணிப்பும் UNRWA பள்ளிகள் மற்றும் சுகாதார மருத்துவமனை ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் திறந்திருக்க அனுமதித்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். UNRWA பிரதிநிதிகளுக்கும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் இடையிலான தொடர்பு தடை செய்யப்பட்டதால் எங்கள் செயல்பாட்டு திறன் எந்த அளவிற்கு மேலும் கட்டுப்படுத்தப்படும் என்பது தெளிவாக தெரியவில்லை. அவ்வாறு செயல்படுவதை தடுக்கும் வரை அந்த நிறுவனம் தங்கியிருந்து அதன் ஆணையை வழங்கும் என்பது தெளிவாகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலிய பிரதமர் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனத்தை தடை செய்யும் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த உத்தரவிட்டுள்ளார். பிரதமரின் உத்தரவை செயல்படுத்துவதில் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என நெதன்யாகுவின் அலுவலகம் டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. நெசட் என்று அழைக்கப்படும் இஸ்ரேலிய பாராளுமன்றம் கடந்த ஆண்டு அக்டோபரில் அந்த நிறுவனத்தை குறிவைத்து 2 மசோதாக்களை நிறைவேற்றியது. இவை கடந்த மாத இறுதியில் நடைமுறைக்கு வரவிருந்தன. இந்த சட்டங்கள் பரவலாக கண்டிக்கப்பட்டன. குறிப்பாக காசா பகுதியில் மீட்பு முயற்சிகளுக்கு பேரழிவு தரும் விளைவுகள் ஏற்படும் என்று ஐநா மற்றும் உதவிக்குழுக்கள் எச்சரித்துள்ளன. இந்த நிலையில் வடக்கு மற்றும் தெற்கு காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு மோதலுக்கு முந்தைய நீர்மட்டத்தில் 7% குறைவாகவே கிடைக்கின்றது. இது நீரினால் பரவும் நோய்களின் பரவலை அதிகரிக்கிறது மற்றும் என்கிளேவ் பகுதியில் சுகாதார பேரழிவை மோசமாக்குகிறது என்று ஆக்ஸ்பாம் குறிப்பிட்டுள்ளது. ஜபாலியா, பெயின் ஹனூன் மற்றும் பெயின் லஹியா ஆகியவற்றை உள்ளடக்கிய வடக்கு காசா கவர்னரேட்டில் இஸ்ரேலிய ராணுவம் கிட்டத்தட்ட அனைத்து நீர்க்கிணறுகளையும் அழித்துவிட்டது. அதே நேரத்தில் தெற்கு ரபா கவர்னரேட்டில் 90% அதிகமான நீர்க்கிணறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் பகுதி அளவிலும் அல்லது முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன. மேலும் மோதலுக்கு முன்பு நீர் உற்பத்தி அதன் திறனில் 5% குறைவாகவே இருந்தது என்று ஆக்ஸ்பாம் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து நீர் உற்பத்தியை மீண்டும் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் காசாவில் நீர்க்குழாய்கள் அளிக்கப்பட்டதால் 60% நீர் மக்களை சென்றடைவதற்கு பதிலாக நிலத்தில் கசிந்து கொண்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போது குண்டுகள் நிறுத்தப்பட்டதால் காசாவின் நீர் மற்றும் சுகாதார உள்கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட அழிவின் அளவை நாம் இப்போதுதான் புரிந்து கொள்ள தொடங்கினோம். பெரும்பாலான முக்கிய நீர் மற்றும் சுகாதார வலையமைப்புகள் முற்றிலுமாக இழக்கப்பட்டுள்ளன அல்லது முடங்கியுள்ளன. இதனால் பேரழிவு தரும் சுகாதாரம் மற்றும் சுகாதார நிலைமைகள் உருவாகுகின்றன என காசாவில் ஆக்ஸ்பாமின் மனிதாபிமான பதில் தலைவர் கிளெமென்ஸ் லாஹோர்டாட் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் காசா இடையான பிரச்சினை வந்ததிலிருந்து ஏராளமான பாலஸ்தீனியர்கள் எகிப்தில் அகதிகளாக தஞ்சமடைந்து வருகின்றனர். இப்போது பல லட்சம் பாலஸ்தீனியர்கள் எகிப்தில் வசித்து வருகின்றனர். தற்போது அமெரிக்கா மீண்டும் காசாவில் உள்ளவர்களை எகிப்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளது. இது எகிப்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இதனால் தான் அமெரிக்காவின் முடிவுக்கு எகிப்து எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு பிற நாடுகளுடன் சேர்ந்து காசாவை புதிதாக கட்டமைக்க முடிவு செய்துள்ளது. அதேவேளையில் எகிப்தின் இந்த பிளான் சாத்தியமாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நாட்டுக்கே ஆண்டுதோறும் பல ஆயிரம் கோடிகளை அமெரிக்கா தான் வழங்கி வருகின்றது. இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவை எதிர்த்து பிற நாடுகளின் உதவியுடன் காசாவை மேம்படுத்த எகிப்து முடிவு செய்துள்ளது. இதனால் எகிப்தின் இந்த முயற்சி வெற்றிகரமாக அமையுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் 2 எகிப்திய அதிகாரிகள் பிற நாடுகளின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையின் காசாவை மறு உருவாக்கம் செய்வதற்கான நிதி உதவி பற்றி விவாதித்து வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது தொடக்க நிலையில் தான் உள்ளது. இது அமெரிக்கா மற்றும் அந்த நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி எகிப்தின் இந்த செயல் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கு புதிய தலைவலியை உருவாக்கியுள்ளது.
இந்தியாவில் உள்ள ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என வங்காளதேச அரசு கோரிக்கை விடுத்து வருகின்றது. இந்த நிலையில் அவாமி லீக் கட்சியின் ஐரோப்பா பிரிவு ஏற்பாடு செய்து காணொலி நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா பங்கேற்று கருத்து தெரிவிக்கையில், நான் வங்கதேசத்திற்கு நிச்சயம் திரும்பி வருவேன். நீங்கள் அனைவரும் பொறுமை காத்து ஒற்றுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். போலீஸ் அதிகாரிகளின் மரணங்களுக்கு பழி வாங்குவேன். அவர்கள் அரசியல் வன்முறைக்கு பலியான தியாகிகள். நான் முன்பு செய்தது போல் நீதி வழங்குவேன். என்னை கொலை செய்ய முயன்றனர், ஆனால் நான் உயிர் பிழைத்தேன். கடவுள் எனக்கு இரண்டாவது வாழ்க்கையை அளித்துள்ளார். இது ஒரு காரணத்திற்காக நடந்தது என்று நான் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்து அவாமி லீக் உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு உதவ ஒரு அறக்கட்டளையை அமைத்திருந்தேன். ஆனால் அதன் வங்கிக் கணக்குகள், அறக்கட்டளை மற்றும் எங்கள் சொத்துக்கள் அனைத்தும் இந்த அரசாங்கத்தால் முடக்கப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டியுள்ளார். மொரிசியஸ் நாட்டில் பாதுகாப்பு, நிதித்துறை, உள்துறை மற்றும் வெளியுறவு மந்திரியாக பொறுப்பு வகித்து பிரவிந்த் ஜக்நாத் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் தெரியவருகையில், மொரிசியஸில் இந்திய வம்சாவளியினர், குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றார்கள். அந்த நாட்டின் பிரதமராக பிரவிந்த் ஜக்நாத் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலில் அவர் தலைமையிலான கட்சி தோல்வியடைந்தது. மேலும் அவர் பதவியில் இருந்தபோது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்து குவித்ததாக புகார்கள் எழுந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் குறித்த சோதனையில் கணக்கில் வராது 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரை அந்த நாட்டின் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். 48 மணி நேரத்தில் சுமார் 170 பாகிஸ்தானியர்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன் மற்றும் பல நாடுகளில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். மேலும் தெரிய வருகையில், நாடு கடத்தலை அடுத்து கராச்சியை வந்தடைந்த அவர்களில் 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் குடியேற்ற ஆதாரங்களின்படி சவுதி அதிகாரிகள் 94 பாகிஸ்தானியர்களை 48 மணி நேரத்திற்குள் நாடு கடத்தியுள்ளனர். மேலும் கருப்பு பட்டியலில் உள்ளவர்கள், ஜாசகம் பெறுபவர்கள், போதைப்பொருள் வியாபாரம், சட்டவிரோதமாக தங்கியிருப்பது, சட்டவிரோதமாக வேலை செய்தல், பணியிடத்திலிருந்து தலைமறைவு, ஒப்பந்தங்களை மீறுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் பிற மீறல்களுக்காக தண்டனை அனுபவித்து 39 பாகிஸ்தானியர்கள் கடந்த 2 நாட்களில் நாடு கடத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவின் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் 80 பேருடன் பயணித்த விமானம் ஒன்று தரையிறங்கும் போது கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், அமெரிக்காவின் மினசோட்டாவில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த டெல்டா விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானமே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 19 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குழந்தை ஒன்றும் அடங்குவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமானத்தில் பயணித்து 76 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இந்த சம்பவம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக கனடாவின் போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் டொரண்டோவில் தொடர்ந்து பலத்த காற்று மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வளர்ந்து வரும் முதியோர்களுக்கு மகிழ்ச்சி தருவது மட்டுமில்லாமல் நாட்டை பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல சில்வர் ரயில் என்ற பிரத்யேக சுற்றுலா ரயிலை இயக்க சீனா முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் இந்த சுற்றுலா ரயில் வருகின்ற 11ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள நிலையில், சீனாவில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டு ஓய்வு பெற்றவர்கள் பணத்தை செலவிட தயாராக உள்ளனர். அவர்களுக்காக இந்த புதிய ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த ரயில் ஆக்சிஜன் சிலிண்டர், முதலுதவி பெட்டி, அவசர அலாரம் பட்டன்கள், இருக்கை ஏற்பாடுகள், மருத்துவ வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்டவை என பாதுகாப்பான பயணத்தை வழங்க உள்ளது. மேலும் அடுத்த 10 ஆண்டுகளில் முதியவர்கள் மூலம் 30 டிரில்லியன் ஜுவான் வளர்ச்சி இலக்கை அடைய சீனா நிர்ணயித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இளவரசர் கெரி 2014ஆம் ஆண்டு போரில் காயமடைந்த மற்றும் உறுப்புகளை இழந்த ராணுவ வீரர்களுக்காக இன்விக்டஸ் விளையாட்டுகள் என்னும் விளையாட்டுப் போட்டிகளை துவங்கினார். ஆண்டுதோறும் இந்த விளையாட்டுப் போட்டிகள் வெவ்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகின்றன. இம்முறை 2025ஆம் ஆண்டுக்கான இன்விக்டன் விளையாட்டுப் போட்டிகள் கனடாவில் நடைபெறும் நிலையில், பிரித்தானிய இளவரசர் ஹரி கனடாவில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் காணப்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டுக்கான, அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான இன்விக்டஸ் போட்டிகள் பிரித்தானியாவில் நடைபெற உள்ளதால் அவை பெரும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிராக விளையாடவுள்ள இலங்கை மகளிர் அணிக்குலாம் நேற்றைய தினம் பெயரிடப்பட்டது. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் சமரி அத்தபத்து தலைமையிலான அணியில் 16 பேர் அடங்குகின்றனர். இந்த அணி எதிர்வரும் 22ஆம் தேதி நியூசிலாந்து நோக்கி பயணிக்க உள்ளது. இந்த நிலையில் 2 அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்டு ஒருநாள் தொடர் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அதே நேரம் 3 போட்டிகள் கொண்டு 20-20 கிரிக்கெட் தொடர் வருகின்ற மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.